அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நாமெல்லாம் வேர்கள்ல மச்சி வர பேப்பரா இருந்தாலும் அதை விடாம படிப்பாங்க. அப்படி இருந்துச்சு அந்த தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்தா விட்டுருவோமா? ஆனா ஒரு சில கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. தேர்தல் அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. நாங்க மக்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை ப்ரிப்பரேஷனுக்கு கொடுக்குறாங்களா? ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தெரியுது. சரி, திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி விலாவாரியா ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லா பாயிண்ட்டையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. முக்கியமான சில பாயிண்ட பத்தி மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஆங்கில வெர்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். பக்கம் 11ல என்ன சொல்றாங்கன்னா, the resolution passed in the 1996 DMK state conference in Trichy led by முத்தமிழறிஞர் கலைஞர் to include Tamil among the official languages of the union continues to be pursued by the DMK government in the union for implementation. அதாவது 1996 திமுகவின் திருச்சி மாநில மாநாட்டில் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த மத்திய அரசின் அலுவல் மொழிகளில் தமிழை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு 96லேருந்து இன்னி வரைக்கும் அந்த தீர்மானத்தை இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களாம். பரவாயில்லைங்க, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். இவங்க என்டிஏல கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூபிஏல காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் ஆமாங்க அந்த தீர்மானம் அதை அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் தான் சொன்னாங்களே தவிர கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் மத்தியில் அதை நிறைவேற்றவே இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இப்படியேதான் பர்சியூ பண்ணிட்டு இருப்பாங்களா? சரி விடுங்க. அதாவது அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைய வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சி அங்கு அமைய வேண்டும். நமது முதலமைச்சர் அங்க பிரதம மந்திரியா உக்காந்தார்னா அப்ப இதெல்லாம் உடனே நிறைவேறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பிக்கை அதான வாழ்க்கை. சரி, அடுத்த வாக்குறுதிக்கு வருவோம். According to the Official Languages Act of 1963, Section 7, Hindi or the respective states' official languages can be used in the judgments and orders of the state high courts. Following a resolution passed in the Tamil Nadu Legislative Assembly on 6/12/2006 during Muthamazhinjar Kalaigner's tenure as Chief Minister, it was sent to the Union Government on 11/2/2007 with recommendations from the Chief Justice of the Madras High Court and the Governor. Yet the Union Government has not taken any action. இங்கதாங்க எனக்கு சந்தேகம் வருது. 2006ல தீர்மானம் நிறைவேற்றுகின்றார்கள். கரெக்ட். அப்ப திமுக தான் இங்கு ஆட்சியில் இருக்கின்றது. அப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அமிச்சோம் 2007லன்னு சொல்றாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்றாங்க. 2007ல நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் தானே பிஎம் இருந்தாரு. காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது. என்னங்க கூட்டணி கட்சியா இருந்துங்கன்னு உங்களுடைய தீர்மானத்தையே அவங்க ஏத்துக்கல. அப்படியே வெளிப்படையா சொல்லிருக்கலாம் யூபிஏ கவர்மெண்ட் அப்படின்னு. அதை ஏன் சொல்லாம விட்டாங்கன்னு தெரியல. இது என்ன அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸா யார் அப்ப ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, thus based on the resolution passed in the Tamil Nadu Legislative Assembly, the new government in the union will issue orders to accept Tamil as a court language in the Madras High Court. எப்படிங்க? எப்படி பார்த்தாலும் இந்த புள்ளி கூட்டணி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் இருக்கிறதுலயே பெரிய கட்சியா காங்கிரஸ் தான் இருக்க போகின்றது. சரியா? 2007லயே ஒத்துக்காதவங்க 2024லயா ஒத்துக்க போறாங்க? இப்ப மட்டும் எப்படி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அதை நாங்க நம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதுதாங்க ஆச்சரியமா இருக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நீங்க பாட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்காடு மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம கபில் சிபல் அவர்கள் அடிக்கடி இங்க வருவார்ல, அவர் எப்படிங்க ஆர்கியூ பண்ணுவாரு? சரி, அவர் இங்கிலீஷ்ல ஆர்கியூ பண்ணாருன்னா வேணுகாட்டியும் எதிர்த்தரப்பு வக்கீல் தமிழ்ல அவர் விசாரணை இல்ல குறுக்கு விசாரணை அது ஏதோ தூங்குகின்றார்னு வச்சுக்கோங்களேன். எப்படி லைவா அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முக்கியமான பாயிண்ட் அப்படி டேபிளை தட்டி எதிர்கட்சி வக்கீல் ஒண்ணு தமிழ்ல எடுத்து விடுறாரு அப்படின்னா கபில் சிபல், அதுக்கப்புறம் அபிஷேக் மனு சிங்வி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வடக்கிலிருந்து ஆரிய பார்ப்பன வக்கீல்கள் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க? இங்க தமிழ்ல ஒருத்தர் பாயிண்ட் எடுத்து விட்டா திண்டாடி போயிடுவாங்களே. சரி, பார்க்கலாம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அடுத்த வாக்குறுதி பாத்தீங்கன்னா இது பேஜ் 19ல இருக்குதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கை இது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கை முழுவதுமாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுவும் இந்தி சமஸ்கிருத திணிப்பினால தேசிய ஒருமைப்பாட்டையே குலைக்கின்றது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த புதிய கல்விக் கொள்கை இதுல வந்து இந்த ஆரம்ப பள்ளி இதெல்லாம் வந்து அவங்க தாய்மொழியில தான் படிக்கணும், இங்கிலீஷ்ல படிக்கிறதெல்லாம் கூடாது. ஒரு குழந்தையோட தாய்மொழி என்னவோ அதுலதான் படிக்கணும்ன்றதை கட்டாயமாக்குகின்றது. ஒருவேளை இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களோ. ஹிந்தி சமஸ்கிருதம் எங்கு திணிக்கப்படுகின்றது அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவங்களை காமிக்க சொல்லுங்க. இத பாருங்க, இந்த இடத்துல இந்த பேரால இந்த லைன்ல இந்த மாதிரி இருக்குது, ஹிந்தி தான் சான்ஸ்கிரிட் தான் இதைத்தான் நீ படிச்சானு இருக்குது அப்படின்னு காமிக்க சொல்லுங்க. யாரும் வந்து தேர்தல் வாக்குறுதியை படிக்காத மாதிரியே வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியும் படிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது. தாய்மொழி கல்வினா ஏன் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் வருதுன்னு தெரியலங்க எல்லாருக்கும், குறிப்பா இந்த திராவிட கட்சிகளுக்கு. இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், இங்கிலீஷ்ல படிச்சாதான் வந்து பையன் வந்து அறிவாளி அப்படின்ற ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வெய்வர் ஆஃப் எஜுகேஷனல் லோன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல தாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. எஜுகேஷனல் லோன்ஸ்னு சொல்லிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவங்க போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா? அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க, அது ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் எந்த காலகட்டத்துல லோன் வாங்கி இருந்தா தள்ளுபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சிருக்கணுமா இல்ல பிரைவேட் காலேஜ்ல படிச்சிருந்தாலும் இது தள்ளுபடி செய்வாங்களா? நான் இவ்வளோலாம் டீட்டெயில் கேட்குறியா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு 1000 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் கண்டிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியுது இல்ல. அது அதே மாதிரிதான் எனக்கு இந்த சந்தேகம் வருது. ஆனா கரெக்ட், நாங்க அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. 2021 போதும் இதையே தான் சொன்னோம், இப்பவும் இதையே தான் சொல்லுவோம். அதே மாதிரி 2026க்கும் இதையே தான் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே பக்கத்துல என்ன சொல்றாங்க, எக்ஸம்ஷன் ஃபார் தமிழ்நாடு ஃப்ரம் த நீட் எக்ஸாம். அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேஷனல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, நீட் மாதிரியான தேர்வுகள், இதையெல்லாம் வந்து நாங்க ஒழிப்போம்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேஷனல் லெவல் டெஸ்ட் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டீங்கன்னா அதுலயே நீட் வந்துடாதா? அப்புறம் ஏன் வந்து தனியா தமிழகத்துக்கு மட்டும் நீட்டில் இருந்து விலக்கு? ஏங்க அப்போ அந்த பீகார்ல, ஊபியில இங்க இருக்கவங்க எல்லாம் நீட் எழுதி பாஸ் பண்ணி டாக்டரா வரும்போது நம்ம பிள்ளைங்களை மட்டும் ஏன் மெர்சல் ஆகி நிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நானு. சரி விடுங்க, தமிழகத்துல இருக்க மருத்துவக் கல்லூரிகளை, மருத்துவ பல்கலைக்கழகங்களை நடத்துகின்ற கல்வி தந்தைகள் அவங்க நலனையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. Airfare will be regulated to assist the poor and middle class in utilizing air travel. தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்த பஸ் கட்டணம் இருக்கு பாருங்க, இந்த அரசு பஸ் இருக்கிறது, அதனால அவங்க கட்டணம் நிர்ணயிக்கின்றார்கள். ஸோ அந்த கட்டணத்தை தான் வந்து தனியார் பேருந்துகளும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா அந்த பொங்கல், தீபாவளி பண்டிகை, ஒரு 4 நாள் லீவ் வருது அப்படின்னு சொல்லும் போது ஆம்னி பஸ்களின் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வருகின்றன. உடனே அமைச்சரும் இந்த நம்பருக்கு போன் பண்ணா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ல போயிட்டு ரெய்டு விடுவாங்க அதிகாரிகள், இதெல்லாமும் நம்ம பாக்குறோம். ஆனாலும் இந்த கட்டணம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இந்த ஆப்ல பார்த்தாலே தெரியுது எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அந்த ஏர்ஃபேர் ரேட்டுக்கு ஆம்னி பஸ் ரேட்டு போயிடுதுங்க இந்த பண்டிகை காலங்கள்ல. அதையே குறைக்க முடியல. ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆம்னி பஸ்ல போறதே கனவா இருக்க நிலைமையில இவங்க என்னடானா ஏர்ஃபேர் வில் பி ரெகுலேட்டட், ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் டிராவல் பண்ற மாதிரி அப்படின்னா தமாஷா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசு நடத்தும் விமான கம்பெனி அது கிடையாதுங்க. ஏர் இந்தியா வந்து தனியார் மயமாகி விட்டது. அப்போ இப்படி பிரைவேட் கம்பெனி எல்லாம் போயிட்டு நீங்க இவ்வளவுதான் ரேட்டுக்கு டிக்கெட் விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓ, நடுத்தர மக்கள் விடுங்க, புவர்னு வேற சொல்லிட்டாங்க. ஏழை மக்களும் பிளைட்ல போற அளவுக்கு அப்படின்னா நான் நினைக்கிறேன் அந்த ஒரு படம் வந்தது இல்ல, சூர்யா நடிச்ச ஒரு படம் சூரரை போட்டு, கரெக்ட், 1 ரூபாய்க்கு டிக்கெட்டு அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த சினிமாக்கள் வந்து சமூக கருத்துக்களை முன்னெடுத்து செல்கின்றன, சமூக நீதியை மக்களுக்கு எடுத்து செல்கின்றன அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க போல இது இந்த குழு. அதனால தான் வந்து ஏர்ஃபேரை ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், என்னதான் பண்றாங்கன்றத பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆம்னிபஸ் கட்டணத்தை கொஞ்சம் நீங்க ரெகுலேட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து வெளிநாட்டுக்கோ இல்ல வெளி மாநிலங்களுக்கோ பிளைட்ல போனோம்னு ஆசைப்படல, எங்க சொந்த ஊருக்கு பண்டிகைக்கு போனோம்னு ஆசைப்படுறோம். அதுவாது சுலபமா இருக்கும். முதல்ல அதை பண்ணி காமிங்க.
அது முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. அதை செஞ்சீங்கன்னா அப்ப நாங்க இதெல்லாம் நம்புவோம். அதெல்லாம் எப்ப செய்யறதுன்றீங்களா? சரி விடுங்க. நாம 50 வருஷம் ஆனாலும் இப்படியே நம்பிக்கிட்டே தான் இருக்க போறோம். அதே பக்கம் 26ல 27வது பாயிண்ட் ரெக்ளமேஷன் ஆஃப் கச்சத்தீவு. அதாவது இந்த கச்சத்தீவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் லான்ச் சைட் இருக்குது. அதனால இந்த கச்சத்தீவை மீட்போம். எதுக்காகன்னா இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அண்ட் மீனவர்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாஜகவை பார்த்து கேட்கிறாங்களா, ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல இத்தனை வருஷம் இல்லாம இப்ப உங்களுக்கு கச்சத்தீவு பத்தி ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில திமுக சொல்லிக்கிறாங்களா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. அது என்ன வாக்குறுதி நேரத்துல மட்டும்தான் இவங்களுக்கு ஞாபகம் வருமா? மத்த நேரத்துல பேசுறது கூட கிடையாது. இவங்க பாஜகவாவது ஓப்பனா பேசுறாங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதியில பிரிண்ட் பண்றதோட சரி. கேட்டா மாசு அவர்கள் சொல்றாரு, பாருங்க அண்ணா அவர்கள் காலத்தில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு, தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் அப்படின்றாரு. என்ன பிரயோஜனம் எனக்கு புரியலையே. இப்போ அவங்கள கேக்குறீங்களா 10 வருஷமா என்ன பண்ணிருந்தீங்கன்னு? நீங்க என்ன பண்ணிருந்தீங்க 10 வருஷமா? இப்ப தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் நீங்க இதை பத்தி பேசுறீங்க. சரி விடுங்க. இந்த கல்லூரிகள்ல அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனி எல்லாம் ஆண்டு மலர்னு ஒண்ணு போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அதாவது 2-3 பேரோட டிராயிங், அதுக்கப்புறமா சில பேர் எடுத்த போட்டோஸ், இயற்கை காட்சிகள், அதுக்கப்புறம் 1-2 கவிதைகள், முடிஞ்சா 1-2 சிறுகதைகள். இதான் அந்த டெம்ப்ளேட்டுங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொன்னா அதுல கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட்டா விழுந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே போட்டுனுக்குறாங்க. அதுல என்ன போட்டுக்கிறோம் கூட சாரி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன கேட்டீங்கன்னா அதே ஷார்ட்டா தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் அவர்களே சொல்லிட்டாரு. முழுக்க படிச்சிருந்தாருன்னா பாஜகவை இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதன தேர்தல் நேரத்தில் இதை எழுப்புறீங்க அப்படின்ட்டு. இது பக்கம் 27 பாயிண்ட் 30. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பாயிண்டா இருக்குது. இவங்க தான் ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லணும்? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனா இதுல என்ன சொல்றாங்க? the introduction of the uniform civil code will be strictly prevented to preserve the secular nature of India as stated in the constitution preamble ன்னு சொல்றாங்க. பிரிவென்ட் பண்றது அப்படின்றது எதிர்க்கட்சிகளால தான் முடியும். ஆளுங்கட்சி கொண்டு வராம இருப்போம் அப்படிதான் சொல்லணும். we will not bring UCC அப்படி சொல்லியிருந்தா ரைட்டு, இவங்க ஜெயிக்க போறாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்களே நாங்க தடுப்போம்னா அப்ப முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க போல இது, நாங்க எதிர்க்கட்சி தான் அப்படின்னு. யார் இதெல்லாம் டிராஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் யோசிக்க வேணாமா? சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 32வது பாயிண்ட் அதே பக்கத்துல. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் டிரான்ஸ்ஃபர் டு த கன்கரண்ட் லிஸ்ட் டியூரிங் த எமர்ஜென்சி வில் பி ரிவர்ட்டட் டு த ஸ்டேட் லிஸ்ட். இப்படி சொல்லியிருக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தால் இந்த கல்வி மற்றும் சுகாதாரம் இது ரெண்டும் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டது. அது மறுபடியும் மாநில பட்டியலில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கிளியரா இருந்திருக்கும். சரி கொடுங்க, நமக்கு புரியாதா எமர்ஜென்சினா யாரு இருந்தாங்கன்னு? ரைட், இத பத்தி நான் இப்ப சொல்ல விரும்பல. பின்னாடி 2 விஷயங்கள் இருக்கு, வாக்குறுதிகள். அப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பத்தி நான் சொல்றேன். சரி, அடுத்த பாயிண்ட் இது பாயிண்ட் 48ங்க. இது எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா 28வது பேஜ்ல இருக்கு. யூனியன் யூனிவர்சிட்டிஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு. அதாவது ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் அதை இப்படி யூனியன் யூனிவர்சிட்டிஸ் மாத்திட்டாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்திருவோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒன்றிய பல்கலைக்கழகங்கள்னு என்ன இருக்குது? மத்திய அரசாங்கம் உங்களுக்கும் கல்விக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க அதுல தலையிடவே கூடாது, அது ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு ஒதுக்கி வைக்க வேணாமா? சோ மேல 32வது பாயிண்ட்ல சொன்னதை சுத்தமா மறந்துட்டு கீழே 48வது பாயிண்ட்ல இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்களா? நாம என்ன சொன்னோன்றது நமக்கே தெரியலையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்தது பாருங்க. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியா நான் பாக்குறேன். பக்கம் 30ல பாயிண்ட் 4. A law will be enacted to ban online gambling. Under this law, providers of online games will not be able to offer online gambling services, and any online game requiring money or other stakes will not be allowed. அதாவது பணமோ இல்ல வேற ஏதாவது பெட்டு கட்டுற மாதிரியான ஆன்லைன் கேமிங் எதுவாக இருந்தாலும் அனுமதிக்கப்படாது, தடை செய்யப்படும் அப்படின்னு கிளீனா சொல்லிட்டாங்க. சந்தோஷமா இருந்தது. ஆனா சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாங்க? as already insisted by DMK to the union government.
ஏங்க நீ ஏற்கனவே ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. அதில் அதிமுகவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து கோர்ட்ல செல்லாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறமா திமுகவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. கவர்னர் அதில் சில கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. அவர் ஏதோ சுட்டி காட்டி இருப்பார். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது, சட்ட சிக்கல் பாருங்க அப்படின்னு. இதுல வேற அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் அந்த பேட்டியில சொல்றாரு, பாருங்க நாங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு அதே மசோதாவை மறுபடியும் அப்படியே திருப்பி அனுப்பினோம் கவர்னருக்கு அப்படின்னு. சரி கவர்னருக்கு அனுப்பினாங்க. கவர்னர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. கோர்ட்ல என்ன ஆச்சு? நேத்துக்கு கூட ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, பாருங்க இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங்ல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். எப்பதான் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க, இதுக்கு வந்து தடை வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சட்டம் கொண்டு வந்ததோ, இது கோர்ட்ல நிக்காதுன்னு சொன்னதோ, அதை பத்தி ஒரு வார்த்தையும் இங்க இல்ல. as already insisted by DMK to the union government. இது தேசிய அளவுல இவங்க சட்டம் கொண்டு வந்தா மட்டும் எந்த அளவுக்கு அது செல்லுபடியாகும் அப்படின்னு எனக்கு புரியல. நம்புவோம், நம்பிக்கினே இருப்போம். அதை தவிர நமக்கு வேற என்ன வேலை? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து பக்கம் 31ல இருக்குது. ஆனா இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியலங்க. அதாவது a unified national law will be created to safeguard the rights and minimum wages of domestic workers. இது இந்த டோலர் சகாவுக்கள் அப்பப்போ இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் வேஜஸ் அப்படின்னு. மினிமம் வேஜஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 9,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் வந்து குறைந்தபட்சமே. அப்போ எத்தனை வீட்டுல வந்து 9,000 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும் சொல்லுங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 9,000 ரூபாய் கொடுக்க முடியாது. அதனால வந்து சரிங்க நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வேலையில இருக்கவங்க, வேலைக்கு வச்சிருக்கவங்க அப்படியே அந்த அக்ரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்குன்னே வந்து அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க போய் செக் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? நோ நோ நோ, அதை இனிமே அவங்களுக்கு பேங்க்ல தான் அனுப்பணும் அப்படின்வாங்க. அவங்க பார்த்து எதுக்குடா இந்த வம்பு, நாங்களே வேலையை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்போ யாரோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி இது? இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள். எல்லாத்துலயும் கவர்மெண்ட் தலையிட்டு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே உருப்படாது. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். ஜுடிஷியரி அப்படிங்கிற தலைப்புல the sedition law established in 1870 has been used to suppress opinions and criticism against the government and to crush the voice of the people. அதாவது 1870ல இந்த தேச துரோகம் அப்படின்ற ஒரு சட்டம் இதை வச்சு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை ஒடுக்குவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. இன் ரீசெண்ட் இயர்ஸ் த இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் பின் மிஸ்யூசிங் திஸ் லா பிளைண்ட்லி. அதாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து இதை அப்படியே கண்மூடித்தனமா பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களாம். செக்ஷன் 124 ஆஃப் த ஐபிசி which suppresses the freedom of speech will be removed. யார் இந்த மாதிரிலாம் வந்து ஐடியா கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. என்ன கேட்டீங்கன்னா இந்த செக்ஷன் 124A ஐபிசி செடிஷன், அதாவது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த ஐபிசியில இருந்ததுங்க. அதுக்கப்புறமா புதியதாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் ஆனது செக்ஷன் 170. அதுல வந்து அரசுக்கு எதிரான அப்படின்றத அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை கூறுபவர்கள் அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. அதனால அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை கூறினா அவங்கள வந்து நசுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மாறி போச்சுங்க. அது மாறினது கூட தெரியாம இவங்க இப்படி ஒரு வாக்குறுதி குத்துக்கிறாங்க. வேணும்னா சொல்லிக்கலாம், இந்த தேர்தலில் இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடுத்த எலெக்ஷன் 26 வரும்போது சொல்லலாம், பாத்தீங்களா நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு நாம ஸ்டிக்கர் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் சகஜம் தானே. அடுத்தது பக்கம் 45ல பேரா 10. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில 2019 ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்களாம். அதுல வந்து இந்த அதிகம் சம்பளம் வரக்கூடிய இந்த டாப் லெவல் ஜாப்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்க வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கின்றார்கள், அண்டர் ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்றாங்களாம். சோ அதனால வந்து இதையெல்லாம் பார்த்து டிசைசிவ் ஆக்ஷன், உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். எதுக்கு அப்படின்னா இந்த தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இதை எதிர்க்கலாம் இல்லை. இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். குறிப்பா திரையுலகம், சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி நிறைய பார்ஷியாலிட்டி எல்லாம் இருக்கு.
இப்பதான் ஒரு சிலர் டைரக்டர்களா நடிகர்களா வருகின்றார்கள் அப்படின்னா அப்ப இத்தனை வருஷமா நீதி கட்சி காலத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து எப்படி உரிமைகள் கிடைக்காம இருந்தது, அண்டர் ரெப்ரசன்டட் அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? அதனால இந்த சினிமா உலகத்திலையும் இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் சேனல்களையும் நம்ம நிறைய பார்க்கிறோம். அண்டர் ரெப்ரசன்டேஷன்றது நிறையவே இருக்கின்றது. ஸோ அதுலயும் இதெல்லாம் கொண்டு வரணும். இதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அதே பக்கம் 42ல பாருங்க, the DMK will advocate for opportunities in colleges under the union government for students studying in Tamil medium for undergraduate and postgraduate degrees. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே என்ன சொன்னாங்க, அது மாதிரி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும் கல்வி சுகாதாரம் இதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இப்போ மாநில பட்டியலை கொண்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏன் நீங்க பாட்டுக்கு யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய யூனிவர்சிட்டின்னு சொல்லி நிக்கிறீங்க? உங்களுக்கு எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க, எல்லாமே இனிமே ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. ஒண்ணு, இவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த வாக்குறுதி எல்லாம் நடக்க போவது கிடையாது. அதனால தான் அங்க வந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இதுல தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு கான்ட்ராவா சொல்லி நிற்கிறாங்க. ஒன்ஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா இனிமே எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல சம்பந்தம் கிடையாது. அப்படித்தானே இருக்கணும். எவ்வளவு ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம். சோ எதையோ ஒன்று வாக்குறுதின்னு சொல்ல வேண்டியதுதான். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசுறதுக்கும் வாக்குறுதிக்கும் சம்பந்தம் இருக்கா? அதையும் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த வாக்குறுதிகளை படிக்கிறது என்ன மாதிரி ஏதோ வேலை இல்லாம இருக்க ஒரு சில பேர் மட்டும் தானே. மக்கள் எல்லாரும் இதை படிச்சு நாங்க இது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டாதான் அடுத்த முறையிலிருந்து வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சரி, பல கட்சி தலைவர்களே அவங்க வாக்குறுதியை படிக்கிறது கிடையாது, அப்புறம் தானே நீங்களும் நானும் உட்காந்து படிக்கிறது அப்படின்றீங்களா? இனிமேலாவது படிக்க ஆரம்பிப்போம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.